இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 முக ருத்ராட்சம் விளக்கம் மற்றும் பயன்களை நாம் பார்க்கலாம். பஞ்சமுக ருத்ராட்சம், இதில் 5 கோடுகள் உள்ளதால் இது பஞ்சமுக ருத்ராட்சம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பஞ்சமுக ருத்ராட்சம் அணிவதால் ஏற்படும் பலன்கள் என்னவென்றால், முதலில் மன மகிழ்ச்சி ஏற்படும், அடுத்து துக்கங்கள் படிப்படியாக குறையும், நோய்கள் விலகும். இந்த பஞ்சமுக ருத்ராட்சம் சிவனின் அம்சமான 5 முகங்களை கொண்டதாகவும் கருதப்படுகிறது. மேலும் பஞ்சபூதங்களையும் இது குறிக்கின்றது. ஆன்மீக விளக்கத்தின்படி ருத்ராட்சம் மகாதேவியின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. மத நம்பிக்கையின்படி ருத்ராட்சம் என்பது சிவபெருமானின் கண்ணீரிலிருந்து உண்டாகியது என்று கூறப்பட்டுள்ளது. பொதுவாக ருத்ராட்சத்தை அணிவது மிகவும் மங்களமானது என்று கூறப்பட்டுள்ளது. பஞ்சமுக ருத்ராட்சத்தை நாம் அணியும் பொழுது முறையாக பஞ்சமுக பிரம்மாக்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. பஞ்சமுக பிரம்மாக்கள் என்பது விநாயகர், சிவன், பார்வதி, விஷ்ணு மற்றும் சூரிய கடவுள் போன்றவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள்தான் பஞ்சமுக பிரம்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த பஞ்சமுக பிரம்மாக்களின் அருள் நமக்கு பஞ்சமுக ருத்ராட்சத்தின் மூலம் கிடைக்கப்பெறுகிறது என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூக்கமின்மை மற்றும் சுவாச கோளாறுகளால் ஏற்படும் நோய்களிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. சிறிது சிறிதாக அந்த நோயின் தன்மை குறைந்து நோயில்லாமல் நாம் இந்த பஞ்சமுக ருத்ராட்சத்தை அணிவதால் நாம் நோயில்லாமலும் வாழ முடியும் என்று புராணங்கள் கூறுகின்றன. சோம்பலை நீக்கவும், மன அழுத்தத்தை குறைத்து மனம் மகிழ்ச்சியில் இருக்கவும் இந்த பஞ்சமுக ருத்ராட்சம் பயன்படுகிறது. பஞ்சமுக ருத்ராட்சத்தை அணிபவர்கள் நம் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்த வேண்டும். அதாவது அசைவம் சாப்பிடவே கூடாது. சைவ உணவு உட்கொள்பவர்கள் மட்டும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ள வேண்டும். தீய பழக்கங்கள் உள்ளவர்கள் புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்றவற்றை விட்டுவிட வேண்டும். அவற்றை விட்டொழிந்து உடலை தூய்மைப்படுத்தி இறைவனிடம் மனதை ஒருமுகப்படுத்தி சிவ மந்திரமான பின்வருமாறு மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி நாம் பஞ்சமுக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். அந்த மந்திரம் என்னவென்றால், ஓம் க்ரீம் க்ளீம் நமக. இன்னொரு முறை கூறுகிறேன், ஓம் க்ரீம் க்ளீம் நமக என்ற மந்திரத்தை நாம் திங்கட்கிழமை அன்று சிவலிங்கத்திற்கு முன் கோயிலிலோ அல்லது பூஜை அறையிலோ சிவன் படத்திற்கு முன் நாம் அந்த பஞ்சமுக ருத்ராட்ச மாலையை வைத்து வில்வ இலையால் அர்ச்சித்து மனதை ஒருமுகப்படுத்தி சிவனிடம் பிரார்த்தனை செய்து நாம் அணிந்து கொள்ளலாம். இந்த ருத்ராட்சத்தை அணிந்த பிறகும் நாம் தினமும் சிவனை நினைத்து வழிபட வேண்டும் என்பது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பஞ்சமுக ருத்ராட்சம் உலகின் பஞ்சபூத சக்தியை தன்னுள் மிகைப்படுத்தி அதை நாம் வெளிக்கொணர்ந்தும் இறை சக்தியை நாம் பெறலாம் என்பது புராணங்களில் முக்கியமாக கூறப்பட்டுள்ளது. இந்த பஞ்சமுக ருத்ராட்சத்தை பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் அணிந்து கொள்ளலாம். இந்த பஞ்சமுக ருத்ராட்சத்தை நாம் அணிவதால் கடுமையான நோயிலிருந்து கூட பஞ்சபூத சக்தியை நாம் வெளிப்படுத்தி, அதாவது இறை சக்தியை நாம் பெற்று நோயிலிருந்து நாம் முழுமையாக விடுதலை பெற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது.
சிவனின் 5 திருமுகங்களான ஈசான்யம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம் போன்ற 5 முகத்தையும் மற்றும் பஞ்சபூதமான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய சக்திகளை நம்முள் நாம் உணர முடியும். பஞ்சபூத சக்தி இல்லையெனில் நம் உடல் இயங்காது, இந்த பிரபஞ்சமும் இயங்காது. இதை உள்ளடக்கியது இந்த பஞ்சமுக ருத்ராட்சத்தை அணிவதால் நாம் பஞ்சமுக சக்தியையும் இறைவனின் அருளையும் நாம் பெற முடியும். பஞ்சபூத சக்தி நமக்கு கிடைத்துவிட்டால் எந்த செயலையும் நாம் எளிதாக பெற்றுவிட முடியும். அதையேதான் ஞானிகள் பஞ்சமுக ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு சிவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நம் தலையில் கை வைத்தால் நோய் அகன்றுவிடும் என்ற கருத்தும் உள்ளது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், தூண்டுவித்தல் போன்ற 5 தொழில்களையும் சிவனின் 5 தொழில்களையும் நாம் பஞ்சமுக சக்தியை பெற்று நாம் மனித சக்தியினையும் சேர்த்து நாம் நோயிலிருந்து விலக்கு பெறலாம், புதிய பொருள்களை ஆராய்ச்சியிலும் ஈடுபடலாம் என்று இந்த மாதிரியான சக்திகள் கிடைக்கப்பெறும் என்று பஞ்சமுக ருத்ராட்சத்தை அணிவதால் நமக்கு கிடைக்கும் என்று புராணங்களும் ஞானிகளும் தங்கள் குறிப்பில் கூறியுள்ளனர். பஞ்சமுக ருத்ராட்சத்தை அணிந்து நாம் வாழ்வில் நலம் பெறுவோம். அடுத்த பதிவில் அடுத்த ஆன்மீக வீடியோ செய்தியை உங்களுக்கு அளிக்கின்றேன், கொடுக்கின்றேன். இது உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆன்மீக வீடியோக்களை போடும் ஊக்கம் எனக்கு கிடைக்கும். ஓம் சிவாய நம.